அப்பா தேவமே சுவாமி ஆண்டவர் இந்த டீமை இந்த காத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரை. அப்பா உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அதே நோக்கம் அதே ஒரே நோக்கத்தோடு ஆண்டவரை இங்க வந்திருக்க அந்த பிள்ளைகளிடம் ஆண்டவரே சுவாமி கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. இசை கருவி வாசிக்கிற ஆண்டவரை பிள்ளைகளோட கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரை சுவாமி ஆண்டவரை அங்கே ஆண்டவரை கேமராவை இயக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை அப்பா கூட நீங்க இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரை பாடல் பாடி துதிக்கிற ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தெய்வ சுவாமி உமது மகிமையை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ நல்லவர், நீ சர்வ வல்லவர் என்பதை ஆண்டவரை நாங்கள் அறிக்கை செய்து ஆண்டவரே உண்மை பாடி உண்மை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா எல்லா விதமான ஆண்டவரே நன்மையும் கிருபையும் உம்மிடத்திலிருந்தே வருகிறது நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த நாளை பொறுப்படுங்க, ஆரம்ப முதல் முடிவு பெரிய இந்த ஆண்டவரை வழிநடத்துங்க சுவாமி. ஆண்டவரே சுவாமி துதியின் வேலை ஆசிர்வதிங்க, ஜெப நேரங்களை ஆசிர்வதிங்க ஆண்டவரே. அப்பா அவருடைய வார்த்தை கொண்டு வருகிற பிள்ளை இந்த காத்திருப்ப கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆறுதலையும் தேடுதலையும் கொடுக்கிற வார்த்தையாக சுவாமி ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தொடுகிற வார்த்தையாகவும் ஆண்டவரை. அப்பா அதை புறப்பட்டு வரும்படியாக சுவாமி ஆண்டவரை. அப்பா இதயத்தின் காயங்களை ஆற்றுகிற ஆண்டவரை. அப்பா ஒரு வார்த்தை ஆண்டவரை சுவாமி புறப்பட்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. நீரை இந்த நாளை ஆசிர்வதிங்க ஆண்டவரை. பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளை நீங்க பொறுப்படுங்க சுவாமி. ஆண்டவரை உமது பலத்த கரம் ஆண்டவரை எங்கள் ஒவ்வொரு மேல இருக்கும்படியாக ஆண்டவரை நாங்கள் அல்ல ஆண்டவரை எங்களோட சுயம் அல்ல ஆண்டவரை நீர் ஆண்டவர் உமது ஆவியானவர் எங்கள் மத்தியில் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சுவாமி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா we praise you Lord. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சுவாமி. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். We'd like to welcome you all in the mighty name of Jesus. இந்த நாளில் தாமே கர்த்தர் தந்த இந்த மகிமையான நாளுக்குள்ளாக நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். You've come here today through a day that God has given us. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். This is the day that God has given us. நாங்கள் இதிலே மகிழ்ந்து களிகூர்ந்து அவரை நாங்கள் துதிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். We've come here together to be rejoice and praise the Lord. ஆம், இந்த வேளையில நாங்கள் ஆராதனைக்குள்ளாக செல்லும் முன்பதாக நாங்கள் எங்கள் வேதத்திலிருந்து நாங்கள் சங்கீதத்தை நாங்கள் வாசித்து நாங்கள் இங்கே ஆனந்த பாட்டுக்குனாலே அவரை பாடி நாங்கள் துதிக்க போகிறோம். But before doing so, we're going to read a verse from the Bible and going to the worship. நாங்கள் 24வது சங்கீதத்துக்கு நாங்கள் எங்கள் வேதங்களை திருப்பிக் கொள்வோம். Let's turn our Bibles to Psalms 24. ஆம், அது எப்படியாக சொல்லுகிறது? It says like this. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. The earth is the Lord's and everything in it, the world and all who live in it. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். For he founded it on the seas and established it on the waters. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? Who may ascend the mountains of the Lord? Who may stand in his holy place? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. The Lord who has clean hand, the one who has clean hands and a pure heart, who does not trust in an idol or swear by a false god. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். They will receive blessing from the Lord and vindication from God their Savior. இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. Such is the generation of those who seek him, who seek your face, God of Jacob. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். Lift up your heads, you gates, be lifted up, your ancient doors, that the King of glory may come in. யார் இந்த மகிமையின் ராஜா? Who is this King of glory? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தர் தாமே. Who is it? 8. Who is this King of glory? The Lord strong and mighty, the Lord mighty in battle. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். Lift up your heads, you gates, lift them up, you ancient doors, that the King of glory may come in. யார் இந்த மகிமையின் ராஜா? Who is he, this King of glory? அவர் சேனைகளின் கர்த்தரானவரே, அவரே மகிமையின் ராஜா. ஹalleluya. The Lord Almighty, he is the King of glory. ஆம், அந்த ராஜாவை நாங்கள் பாடி துதிக்கும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். We have come here to lift up this King of glory. நாங்கள் பாடுவோம், உன்னாமம் வாழ்க ராஜா, எங்களுடைய அந்த ராஜா எங்களுடைய தந்தையாக இருக்கிறார். ஹalleluya. Hallelujah. This Father, this King that we are going to praise, he is our God. ஆமென். பாடுவோம். ஹalleluya.
சொல்லுவோம். வாகராஜா அல்லேலூயா, வாகராஜா அல்லேலூயா, வாகராஜா அல்லேலூயா, வாகராஜா அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா. ராஜானிரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. ராஜானிரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. உயிரோடு எழுந்தவரே, வேகமாய் வாரும் ஐயா. உயிரோடு எழுந்தவரே, வேகமாய் வாரும் ஐயா. வாகராஜா அல்லேலூயா, வாகராஜா அல்லேலூயா, வாகராஜா அல்லேலூயா, வாகராஜா அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா. Oh, hallelujah, hallelujah. Oh, hallelujah, hallelujah, hallelujah. Oh, मैं துதிக்கிறேன் சுவாமி. Hallelujah, मैं துதிக்கிறேன் ஆண்டவரே, मैं ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீ ராஜாதி ராஜா நீர் ஆண்டவரே. அப்பா நீர் ஏக சக்கர அதிபதியாக இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா உயிரோடு எழுந்தவரே, मैं ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஏகோவா நிசியே, मैं ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமது நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. அப்பா உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம். Hallelujah, hallelujah, we praise you Lord. Hallelujah, in the mighty name of Jesus. Hallelujah, we give all the glory to you Lord. Hallelujah, rema takara laba raba shandura laba baba. Hallelujah, we praise you. Hallelujah, hallelujah, we praise you Lord. Hallelujah, thank you Jesus. Hallelujah, hallelujah. Let us welcome the Holy Spirit. Hallelujah, he is in our midst. அவர் இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் இருக்கிற தெய்வமாக இருக்கிறார். அந்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக பெரிய காரியங்கள் செய்யும்படியாக. Oh, hallelujah, hallelujah. Oh, hallelujah. So hallelujah, praise God, Jesus.
செய்திட ஆவியானவரே ஆவியானவரே உங்கள் வல்லமை ஊற்றுமையா ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா ரூவாகாற்றே ரூவாகாற்றே சுவாசகாற்றே என்னை உயிர்ப்பியுமே ரூவாகாற்றே ரூவாகாற்றே சுவாசகாற்றே என்னை உயிர்ப்பியுமே ஆவியானவரே ஆவியானவரே உங்கள் வல்லமை ஊற்றுமையா ஆவியானவரே ஆவியானவரே உங்கள் அபிஷேகத்தால் நிரப்புமையா மறுபடி சொல்லுவோம் ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமை ஊற்றுமையா ஆவியானவரே ஆவியானவரே உங்கள் அபிஷேகத்தால் நிரப்புமையா ஓ ஹalleluya உங்கள் அபிஷேகத்தால் நிரப்புமையா ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஆவியானவரே அந்த அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே துதிக்கிறேன் 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 ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே ஆவியானவரே ஆண்டவரே அப்பா சுவாமி ஆண்டவரே சுவாமி எஸ்ஐயாவின் நாவை தொட்டது போல ஆண்டவரே அப்பா நீர் எங்களை தொடும்படியாக சுவாமி ஆண்டவரே அப்பா இந்த நாளிலே ஆண்டவரே வல்லமை ஆண்டவரே மகிமை நிறைந்த தெய்வமே சுவாமி ஓ ரபா தகர ரபா ரபா சந்துர ரபா பாபா ஆவியானவரே அப்பா அபிஷேகத்தினால நிரப்பும்படியாக ஆண்டவரே அப்பா தெய்வமே சுவாமி ஆண்டவரே அப்பா அக்கினியின் ஆண்டவரே ஆண்டவரே நாவை ஆண்டவரை இறக்கி ஆண்டவரே அப்பா அந்த மேல் வீட்டு அறையிலே ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே சாதாரண மனிதர்களை அசாதாரண காரியங்களை செய்யும்படியாக மாற்றினவரே துதிக்கிற ஹalleluya அந்த ஆவியானவர் இந்த நாளிலே மத்தியிலே ஆண்டவரே இடம் பெறும்படியாக இறங்கி வரும்படியாக சுவாமி ஓ ரபா தகர ரபா ரபா சந்தர ரபா ஓ hallelujah hallelujah we praise you we praise you we praise you we praise you Lord hallelujah hallelujah மகிமையின் ஆண்டவரே ஸ்தம்பமானவரே ஆண்டவரே எங்களுடைய யெகோவா ராப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே யெகோவா சம்மா உம்மை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே யெகோவா ஈரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே எல்லோரையும் உம்மை துதிக்கிறோம் சாமி ஓ ராமா மாதா கே ராகாலாபா இந்த நாளில் சாமி உமது வல்லமை ஆண்டவரே எங்கள் மத்தியில கடந்து வரும்படியாக ஆண்டவரே சாதாரண மனிதராக எங்கள் மேலே ஆண்டவரே நீர் அசாதாரணமான காரியங்களை செய்யும்படி அழைத்தவரே உம்மை துதிக்கிறேன் 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 ஆண்டவரே ஹalleluya யெகோவாவே உம்மை துதிக்கிறேன் சாமி ஆண்டவரே உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக சாமி ஆண்டவரே உமது நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே உம்மை போல தெய்வம் இல்லை ஆண்டவரே உம்மை போல தெய்வம் இல்லை ஆண்டவரே ஆண்டவரே உம்மை போல ஆண்டவரே இருந்ததும் இல்லை இருப்பதும் இல்லை வர போவதும் இல்லை ஆண்டவரே அப்பா நீ ராஜாதி ராஜா எங்கள் மத்தியிலே கிரியை செய்கிற சர்வ வல்லவர் ஓ ராமா பாதா கே ரகஷா நரலமா ஆண்டவரே சுவாமி பணிவிடத்திலே ஆண்டவரே இருந்து ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே உமது ஆண்டவரே உமது அக்கினி ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே பணிவிடத்தை ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே ஆண்டவரை தொட்டது சுவாமி ஆண்டவரே பணிவிடம் செப்பனிடப்பட ஆண்டவரே அப்பா தெய்வமே எங்கள் வாழ்க்கையில் எங்களை ஆண்டவரை இதயம் என்ன பலிபீடம் ஆண்டவரே செப்பனிடப்படும்படியாக ஆண்டவரே உமது வல்லமையான காரியங்கள் ஆண்டவரே அப்பா எங்களை இதயத்திலே சாமி ஏற்படுத்த ஆண்டவரே உமக்காக எழுந்த பிரகாசிக்க சுவாமி ஆண்டவரே ஒவ்வொருவரை தொடும்படியாக இந்த நாள் சுவாமி ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஓ ஹalleluya அவரை பாடுவோம் அவர் யெகோவாவாக இருக்கிறார் ஹalleluya ஆமென் ஹalleluya அவர் யெகோவாவாக இருக்கிறார்
Yahweh, holy is your name. I don't wanna take it in vain. There will be no other God before you. There will be no other God before you. There is no one above you, no one beside you, and nobody like you. There will be no other God before you. No one, no one, no one. Yahweh, 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 holy is your name. I don't wanna take it in vain. Yahweh, 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 holy is your name. I don't wanna take it in vain. There will be no other God before you. There will be no other God before you.
Hallelujah. There's no other God before you, Lord. Hallelujah. There's no one above you. There's no one beside you, Lord. Hallelujah. 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 ஆண்டவரே, இந்த நாள் சாமி ஆண்டவரே, உம்மை போல தெய்வம் இல்லை ஆண்டவரே. அப்பா, உம்மை போல இருந்ததில்லை ஆண்டவரே. அப்பா சுவாமி ஆண்டவரே, சிங்கங்களின் வாயை கட்டினவர் சாமி. Hallelujah, hallelujah. ஆண்டவரே, கடல் மேல் நடந்தவர் ஆண்டவரே. அப்பா, உம்மை போல தெய்வம் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தில் இல்லை ஆண்டவரே. அப்பா, உம்மை பாட ஆண்டவரே, உம்மை துதிக்க ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் பலவீனத்தில் உமது பலம் பூரணமாய் விளங்குகிறபடியா நன்றி செலுத்துகிறேன் சாமி. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் உம்மை மகிமைப்படுத்துகிறேன் சாமி. ஆண்டவரே, உமது வாசலின் துதியோடும் ஆண்டவரே, அப்பா உம்முடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து ஆண்டவரே, உமது நாமத்தை உயர்த்தி உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ண ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்திருந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் நல்லவர் சுவாமி. ஆண்டவரே இயேசுவே, நீர் போதுமானவர் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே. Hallelujah, hallelujah. God is so good. Hallelujah. எங்களுடைய வாழ்க்கையில அவர் எப்பொழுதுமே அவர் எங்களுக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். Hallelujah, hallelujah. Hallelujah. God is so good. Hallelujah. Yes, நல்லவர். எப்பொழுதும் நல்லவராய் இருக்கிறார். சிலவரை நாங்கள் அவரை விட்டு நாங்கள் தவறி போய் இருக்கலாம். We might have lost our ways. அவர் எப்பொழுதுமே நல்லவராய் இருக்கிறார். But he always remains good to us. அவர் நல்லது செய்வதற்காகவே அவர் இந்த உலகத்துக்கு வந்த தெய்வம். He has come to this world only to do good. சிலவரை எங்கள் வாழ்க்கையில காரியங்கள் பிள்ளையாக போகும்பொழுது நான் நினைப்போம், ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்று நீங்கள் சிலவரை சிந்திக்கலாம். You might think when you go through certain struggles that think, oh, why am I going through this? ஆனால் நீங்க நினைக்க வேண்டிய காரியம் ஒன்று மாத்திரமே. There's only one thing that you have to remember. இயேசு நல்லவராக இருக்கிறார். That God is good. அவர் நல்லது செய்வதற்கே வந்த தெய்வம். He is a God who only wants to do good. ஆம், இந்த நாளிலே அந்த நல்ல தெய்வத்தை நாங்கள் நோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் வந்து இருக்கிறோம். We've come here to look upon that face of the Lord. ஆம், இந்த வேளையிலே அவரை நாங்கள் துதித்து நாங்கள் அவரை மகிமைப்படுத்தினோம். We glorified and lifted up His name. இந்த வேளையிலே நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். At
At this moment of time, we're going to move on to the Word of God. அந்த நல்ல தெய்வம் எங்களுக்கு எந்த வார்த்தையை வைத்திருக்கிறான்னு சொல்லி நாங்கள் அவரை நோக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். We're going to ask the Lord and see what He has in store and what He wants to tell us. ஆமாம், இந்த வேளையில தேவனுடைய வார்த்தைக்கு அங்கே ஈடன் நீங்கள் ஜெபிக்க முடியும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே இந்த நாத்தனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே இந்த வேலையும் சுவாமி நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்காக கண்டு செல்ல போகிறோம். ஆண்டவரே சுவாமி, ஈதாமி சுவாமி, ஆண்டவரே இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதித்து சுவாமி எங்களுக்கு விட்டு கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே சுவாமி, அதை நாங்கள் உண்மை சுவாமி, ஆண்டவரே உமக்கு நாங்கள் பலன் ஜீவிக்க சுவாமி, ஆண்டவரே ஆண்டவரே நீர் எங்களுக்கு உற்சாகப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே நீர் பேசுகிற வார்த்தைகள் சுவாமி, ஆண்டவரே எங்களை தொடும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே நீர் சுவாமி, ஆண்டவரே எங்கள் இருதயங்களை திறந்து சுவாமி உங்களுடைய வார்த்தை சுவாமி, ஆண்டவரே அது ஆண்டவரே சீப் பண்ற ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே நீராண்டவரே சுவாமி மகனை பொறுப்படுத்தும் ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே மொழி பெய்கிறேன் நீ சுவாமி, ஆண்டவர் உன் காலத்தில் குறித்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே ஆண்டவரே நேற்று அழகா சுவாமி, ஆண்டவரே ஆண்டவரே முடிக்க சுவாமி எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே மீண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். I'd like to welcome you all once again in the mighty name of Jesus. அருமையான ஆராதனைக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். The Holy Spirit has guided us through an amazing time of worship today. நிச்சயமாக தேவன் இந்த மாலை வேளையிலே நம்மோடு கூட பேசுவாராக. I believe that God will speak to us today. இந்த நல்ல நாளிலே தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு வார்த்தையை நாங்கள் வாசித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். We're going to meditate upon the Word of God and let's do so. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். We're going to read from 1 Corinthians chapter 10 verse 16. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது. The cup of blessing which we bless, is it not the communion of the blood of Christ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். Our God, Lord Jesus Christ, He's the one who wants to bless us. அதாவது நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். He blesses our lives. எங்களுடைய பாத்திரங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். He blesses our cup. பாத்திரங்கள் என்று சொல்லுகிற பொழுது நாங்கள் பல பாத்திரங்களை குறித்து நாங்கள் சிந்திப்போம். When we think about cups, you can think about a variety of cups. மண் பாண்டங்கள் மண் பாத்திரத்திலே இருந்து தங்க பாத்திரங்கள் வரையிலும் இருக்கிறது. There are pans and cups that are made out of sand, that are made out of clay, that are made out of gold. ஆனால் எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், கர்த்தர் எந்த பாத்திரத்தை அவர் ஆசீர்வதிப்பார்? But you can ask yourself the question, which cup does God want to bless? நான் மண் பாத்திரமாய் இருக்கிறேனே, தேவன் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? I'm a clay pot, will I not be blessed? இப்பொழுது தங்க பாத்திரம் கேட்கும், நான் தங்க பாத்திரமாக இருக்கிறேன், நீர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டீரா? The cup of gold will ask, I'm a cup of gold, will you be bless me? நாங்கள் எதிர்பார்க்கிறபடி நாங்கள் விரும்புகிறபடி இல்லை அருமையானவர்களே. It is not according to our desires and our wishes, my dearly beloved. அவருடைய நினைவுகள் அவருடைய விருப்பங்கள் எல்லாம் வித்தியாசமானவைகள். Because His thoughts and His desires are different. இந்த நாளிலே தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கான பாத்திரங்கள் எவைகள் என்று வேதத்திலே இருந்து ஒரு சில காரியங்களை நாங்கள் தியானிக்க போறோம். Today the word of God is going to teach us on what kind of cups of blessings we are about to receive. முதலாவது பாத்திரம், First cup வெறுமையான பாத்திரம். is the empty cup. தேவன் எதிர்பார்க்கிறதான பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரம் என்று சொன்னால், So the cup that God is expecting, அது மண்ணினாலும் அல்ல தங்கத்தினாலும் அல்ல, வெறுமையான ஒரு பாத்திரமாக எந்த பாத்திரமாக இருந்தாலும் என் தேவன் அதை ஆசீர்வதிப்பார். it's not a blessing that is made out of clay or that is made out of gold, but it's a cup that is empty. வேதத்தில் நாங்கள் ஒரு வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். When we look at the verse, 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். we turn to 2 Kings. அங்கே 3ஆம் வசனத்திலே இருந்து 6ஆம் வசனங்கள் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். If you read from verses 3 to 6 in chapter 4, you'll see தீர்க்கதரிசி எலிசா அந்த இடத்திலே அவர் நிற்கிறதையும் அவர்
அங்கே கலந்து கொண்டு அந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். So we can see that Esau is going there to bless that house that he's going to. இந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவி யார் என்று சொன்னால், The wife of this ஏதோ ஒரு தெருவிலே நின்ற ஒரு சகோதரி அல்ல. அருமையானவர்களே, the wife of this prophet is not just an ordinary woman. இந்த சகோதரி ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி. She is a prophet's wife. இந்த மனைவி, இந்த சகோதரி என்ன செய்கிறார்கள்? எலிசா தீர்க்கதரிசியினிடத்துக்கு சென்று, They went to Elisa's house. தீர்க்கதரிசியானவரே, என்னுடைய கணவனும் ஒரு தீர்க்கதரிசி தான். This wife of the prophet, she went to Elisha the prophet and said, my husband is a prophet too. அவர் கர்த்தருக்கு ஊழியம் செய்து மரித்து போனார். He did ministry for God and he passed away. ஆனால் அவர் வாழ்கின்ற ஊழியம் செய்கிற பொழுது கடன் பட்டிருந்தார். But while he was doing his ministry, he had debt. அப்பொழுது நீங்கள் கேட்கலாம், ஊழியம் செய்வதற்கு நீங்கள் ஏன் கடன் படுகிறீர்கள் என்று கேள்வி கேட்டிருக்கலாம். You might ask yourself, why have you gathered debt while you're doing ministry for God? ஆனால் வேதம் கடன் பட்டவர் என்று சொல்லாதபடிக்கு, But so that the word of God doesn't say that he was a debt. கடன் கொடுத்தவர் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இன்னும் ஒருவர் இவருக்கு ஊழியத்துக்காக கடன் கொடுத்திருக்கிறார். But it says that someone else gave him a loan so that he can do ministry. கடன் கொடுத்து அந்த ஊழியத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். And he gave this loan and he blessed this ministry. ஏனென்றால் பாருங்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஊழியங்களை செய்கிற பொழுது, Because, my dearly beloved, when the people of God do the ministry of God, அந்த ஊழியங்கள் மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற பொழுது, and while it's being a blessing to those people, அவர்கள் அந்த ஊழியங்களுக்கு தங்களுடைய உதவிகளை செய்வார்கள். they will give their assistance in this ministry. அதுபோல இந்த இடத்திலும் இந்த தீர்க்கதரிசியானவர் ஊழியம் செய்கிற பொழுது அவருக்கு இன்னொருவர் ஊழியம் உதவி செய்திருக்கிறார். So, in the same case, when this man did his ministry, someone else gave him money to do ministry. ஆனால் எதிர்பாராத வகையிலே அந்த ஊழியக்காரன் மரித்து போனார். But in an unexpected way, he passed away. இப்பொழுது அந்த கடன் கொடுத்தவர் என்ன செய்கிறார்? அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவியிடத்திலே வந்து, But now the man who gave this money, he came after this man passed away. He came to the prophet's wife. அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய கணவன் என்னிடத்திலே பட்ட கடனை நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டும். So this man said to the wife, you have to give me the money back that I gave to your husband. நீங்கள் திருப்பி கொடுக்காவிட்டால் உங்களுடைய 2 பிள்ளைகளையும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டும். If you do not pay me back this loan, then I will have to take your 2 children. பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, You can see him, my dearly beloved children of God. இந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவி, இந்த ஊழியக்காரனுடைய மனைவியினுடைய வாழ்க்கையிலே வருகிறதான ஒரு 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 வேதனையான காரியத்தை நீங்கள் பாருங்கள். Just look at the struggle that the prophet's wife is facing at this time. அப்பொழுது இந்த சகோதரி என்ன செய்கிறாள்? தீர்க்கதரிசி எலிசாவினிடத்தில் போய் தன்னுடைய விஷயங்களை சொல்லுகிறாள். So she came to Elisha's house and she explained her situation to him. இந்த வேளையிலே தான் தீர்க்கதரிசி எலிசா அந்த சகோதரியினிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார். So this is when prophet Elisha asked his wife, நீ இவ்வளவு தூரம் உன்னுடைய காரியங்களை எனக்கு சொல்லுகிறாய். You have explained your situation to me. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? So he asked her one question, what can I do for you? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, இந்த சகோதரி எதிர்பார்த்திருக்கலாம், இந்த தீர்க்கதரிசியானவர் ஏதோ திடீரென்று ஏதோ ஒரு தேவனுடைய வல்லமையினாலே ஒரு அற்புதத்தை செய்து தன்னுடைய கடனை போக்கலாம் என்று எதிர்பார்த்திருக்கலாம். So this wife, she could have had an expectation that he'll perform some miracle and that she'll be able to pay back the debt. ஆனால் இவர் எலிசா என்ன கேட்கிறார்? But Elisha said, what did he ask? உன்னிடத்திலே என்ன இருக்கிறது? He asked her, what do you have? அதை என்னிடத்திலே கொண்டு வா. He said, bring that to me. நான் அதை ஆசீர்வதிக்கிறேன். And I will bless it. அப்பொழுது Then he said, அங்கே பாருங்கள், அப்பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? நீ போய் then he said, go. உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் Go to all of your neighbors. அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி கொண்டு வா. And borrow all of the vessels abroad of all your neighbors. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
My dearly beloved children of God, தேவன் நம்முடைய பாத்திரங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால், if you want God to bless your vessels, எங்களுடைய பாத்திரங்கள் எப்படி இருக்க வேண்டுமென்றால், how should our cups be? அந்த பாத்திரங்கள் வெறுமையானதாக இருக்க வேண்டும். The vessels should be empty. அதாவது என்னிடத்திலே ஒன்றுமில்லை ஆண்டவரே, If you say to God, I don't have anything to give you, நான் வெறுமையாக இருக்கிறேன், I am empty. என்னுடைய கல்வி, என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு, என்னுடைய பணம் இவைகள் எதுவும் ஒன்றுமில்லை. My knowledge, my wisdom, and my education, I have nothing. நான் வெறுமையாய் இருக்கிறேன். I am empty. அப்படியாக எலிசா சொல்லுகிறார், வெறுமையான பாத்திரங்களை நீ வாங்கிக் கொண்டு வா. He said, go and borrow all of the vessels abroad of all your neighbors. அது மட்டுமல்ல, Not only that, உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். and when thou art come in, thou shalt shut the door upon thee and upon thy sons, and thou shalt pour out into all those vessels. அந்த இருந்த எண்ணெயை ஊற்றுவதற்கு பாத்திரங்கள் வெறுமையாக இருந்ததனால் என்ன செய்யப்படுகிறது? அந்த பாத்திரங்கள் எண்ணெய்களை ஊற்றுகிற பொழுது அந்த பாத்திரங்கள் நிரம்புகிறது. So while they were pouring this oil, because the vessels were empty, they were being filled with this oil. அவனிடத்திலே இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவரிடத்திலே கொடுக்க அவைகளில் பார்த்தாள். So when she came into the house, she shut the door, and upon her sons she said to pour out into all those vessels, and thou shalt set aside that which is full. அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். And then when it came to pass, when the vessels were full, that she said to her son, bring me yet another vessel. அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. And he said unto her, there is not a vessel more, and the oil stayed. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, இந்த சகோதரியை போல இன்றைக்கு உடைக்கப்பட்ட வெறுமையான பாத்திரமாய் நாங்கள் இருக்கலாம். So just like this, in this lady's situation, in our lives, we can also have a broken, empty vessel. எங்களுடைய வாழ்க்கையிலே நெருக்கங்களும் பிரச்சனைகளும் வேதனைகளும் துன்பங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். We might live a life that is full of struggles and hardships in our lives. எங்களுடைய கணவனோ அல்லது எங்களுடைய தேவையானவரோ யாரோ நம்மை விட்டு பிரிந்திருக்கலாம். So your partner or your husband or someone in your life, you could be separated. இவைகளினாலே நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். We might be going through struggles because of this. ஆனால் நம்முடைய தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் என்னவென்றால், But what God is expecting of us is, எங்களுடைய வாழ்க்கையை வெறுமையான பாத்திரங்களாக தேவனிடத்திலே நாங்கள் ஒப்புவிக்க வேண்டும். is that our vessels, we have to give our empty vessels to the Lord. ஏனென்றால் அவர் எங்களுடைய பாத்திரங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். Because He wants to bless us. அன்றைக்கு அந்த சகோதரியினுடைய வீட்டிலே இருந்த வெறுமையான பாத்திரங்கள் முழுவதையும் அவர் ஆசீர்வதித்தார். We can see that God blessed all of the empty vessels that were present in that house. இனிமேல் பாத்திரங்கள் இல்லை என்கிற அளவுக்கு அந்த வீட்டிலே ஆசீர்வாதம் பெருகிட்டு அருமையானவர்களே. We can see that this house was filled with so much blessings that all the vessels were poured with oil and none of them were empty. அப்படி என்றால் இன்றைக்கு அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். That same God is with us here today. அதே தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கட்டளையிட இருக்கிறார். That same God is with us here today who wants to give us those blessings. எங்களிடத்திலே இருக்கிறவைகளை நாங்கள் ஆசீர்வதிக்க கேட்க தேவையில்லை. You don't have to ask what we have already to be blessed. எங்களிடத்திலே இல்லாத ஒன்றை, அதாவது வெறுமையான ஒன்றை தேவனிடத்திலே நாங்கள் கொண்டு வருகிற பொழுது, when we bring something that is empty and something that we don't have already, we bring that to God. என் தேவன் எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய பாத்திரங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். Our God is the one who will bless those vessels. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, ஒருவேளை இந்த நேரத்திலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் ஒருவேளை கலங்கிக் கொண்டிருக்கலாம். while you're listening to this word of God, you might be crying out. என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நான் இழந்து போனேன். You might feel sad and think that I have lost everything. என்னிடத்திலே இருந்த எல்லா வசதிகளும் இல்லாமல் போயிற்று. You might think my conditions have changed and I don't have any luxuries in my life anymore. ஆனால் எப்படி நான் இனி ஆசீர்வாதமாக வாழுவது? But how can I live a blessed life?
தேவனிடத்திலே வாருங்கள் அருமையானவர்களே. Come to the Lord, my dearly beloved. இயேசு எதிர்பார்க்கிறார். My Lord is expecting you. உங்களுடைய பாத்திரங்கள் வெறுமையாக இருந்து தேவனிடத்திலே நீங்கள் ஒப்புக் கொடுக்கிற பொழுது, When you are giving your empty vessel to the Lord, உங்களுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியும். they will be overflowed. உங்களுடைய பாத்திரங்கள் ஆசீர்வதிக்கப்படும். And our God will bless your vessels. உங்களுடைய பாத்திரங்களிலே எண்ணெய்கள் நிரம்பி 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 வழியும் அருமையானவர்களே. The oil that will be poured into your vessel shall overflow and keep overflowing. சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார். The psalmist says like this. என் கர்த்தர் என் பாத்திரத்தின் பங்கானவர் என்று சொல்லுகிறார். It says the Lord is a portion of mine. தேவன் நம்முடைய பாத்திரத்திலே பங்காய் இருக்கிறார். It says the Lord is the portion of my inheritance. அவர் என்னுடைய பங்காய் இருக்கிற பொழுது, When he is the portion of my cup, என்னுடைய பாத்திரம் ஒருபோதும் எப்படி இருக்காது, வெறுமையாய் இருக்காது. that means that it will never remain empty. ஏனென்றால் எங்களுடைய பாத்திரங்களிலே அவர் வாசமாய் இருக்கிறார். Because he is the one who maintains it and lives there. நம்முடைய பாத்திரத்திலே ஊற்றப்படுகிறதான அந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியாகிய தெய்வமாக இருக்கிறார். The oil that is being filled into our vessel, it is our Holy Spirit. அவர் நம்மை நிரப்பி நிறைத்து வழி நடத்துகிறார். He fills us and he is letting us live a fulfilled life. அவர் நம்முடைய பாத்திரங்களை குறைவாய் அல்ல, He will never leave it on a low level. நிறைவாக நிரப்புகிறவர். ஹல்லேலூயா. He will fill it until it overflows. அவர் ஆரோனின் தலையிலே ஊற்றப்பட்ட தைலத்தை போல நம்முடைய தாடிகளிலே நனைந்து எங்களுடைய உடைகளை அங்கிகளை நனைக்கிறதான ஒரு நிரந்தரமான நித்தியமான அபிஷேகத்தை நம்மத்திலே ஊற்றுகிறவர். ஹல்லேலூயா. All this blessing, this anointing that he poured onto Aaron, that were fully drenched, that he became fully soaked in it. That's how God wants to bless you. சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார். The psalmist says like this. என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. You prepare a table before me in the presence of my enemies. You anoint my head with oil, my cup runs over. என்னுடைய தலையை எப்பொழுது அவர் அபிஷேகிக்கிறார்? So how does he anoint our head? என்னுடைய பாத்திரம் எப்பொழுது நிரம்பி வழிகிறது? And how does our cup runs over? நான் ஒரு அரண்மனையிலே இருக்கிற பொழுது அல்ல, Not when we are sitting in a castle. நான் ஒரு வசதியாய் இருக்கிற பொழுது அல்ல, Not when we are sitting in a wealthy position. என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் நம்மை ஆசீர்வதித்து நிரப்புகிறவராக இருக்கிறார். Our God prepares a table in front of enemies and he will bless us in front of them. அப்படி என்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, If it's like that, my dearly beloved children of God, நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் பார்க்க வேண்டாம். you shouldn't worry about the situation that you are in right now. உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களை ஒருபோதும் மாற்றாது. Because your situation might never change. உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களை பார்த்து ஏதாவது ஒன்று சொல்லிக்கொண்டே இருக்கும். Because the situation will keep on telling you something in that ஆனால் time. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, But my dearly beloved children of God, உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக வெறுமையாக நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். but you should dedicate your empty vessel in front of God. பாருங்கள், கானா ஒரு கல்யாண வீட்டிலே திராட்சரசம் முடிந்து போயிற்று. Because even at the wedding at the Canaan, we can see that the wine was finished. அந்த திராட்சரசம் ஊற்றப்பட்டிருந்த அந்த கல்சாடி அப்படியாக குறைந்து போயிற்று, ஒன்றுமில்லாம You போயிற்று. can see that the vessels that contained this wine was empty. அதற்குள்ளே இருந்த ரசம் முற்றாக முடிந்து போயிற்று. The wine was fully finished. இப்பொழுது அங்கே தேவை ஒன்று இருக்கிறது. So what's the need there? ரசத்துக்காக அங்கே எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். All the people are waiting for this wine. ஆனால் அந்த கல்சாடி எப்படி இருக்கிறது? வெறுமையாக இருக்கிறது. We can see that the vessel was empty. அந்த வெறுமையான கல்சாடிக்குள்ளே தான் சொல்லுகிறார், இப்பொழுது நீங்கள் தண்ணீரை ஊற்றுங்கள் என்று சொல்லுகிறார். So Jesus told them to fill it with water. பிற்பாடு சொல்லுகிறார், இந்த தண்ணீரை நீங்கள் இப்பொழுது இதை நீங்கள் உங்கள் வந்தவர்களுக்கு கொடுத்துக் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். And then at a certain time he said, now pour it into the cups and serve it to the people. அப்படி என்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, If it's like that, my dearly beloved children of God, தேவனுக்கு முன்பாக நாங்கள் வருகிற பொழுது when we come before the Lord, எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பலத்தையோ அல்லது எங்களிடத்தில் இருக்கக்கூடிய திறமைகளையோ நாங்கள் தேவனுக்கு முன்பாக கொண்டு வரக்கூடாது. we அருமையானவர்களே, do not have to bring our talents, all the things that we have ourselves. தேவனுக்கு முன்பாக வருகிற பொழுது நான் ஒன்றும் இல்லை என்று நாங்கள் வர வேண்டும்.
We should come before the Lord saying that you are no one, that you are nothing. என்னிடத்திலே எதுவும் இல்லை ஆண்டவரே. Say to God that you don't have anything. உம்முடைய சமூகத்திலே என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். I am offering and dedicating myself to நீர் you. என்னை ஏற்றுக்கொள்ளும். And do accept me. நீர் என்னை உமக்காக உம்முடைய பாத்திரமாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக்கொடுக்கிற பொழுது, And when you are dedicating yourself to the Lord saying that you are nothing, வெறுமையான பாத்திரமாக ஒப்புக்கொடுக்கிற பொழுது, when you are dedicating yourself as an empty vessel, தேவன் நம்முடைய பாத்திரங்களை ஆசீர்வதிக்கிறவராக our இருக்கிறார். God is the one who will bless our vessels. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். our God is the one who blesses us. ஆனால் எப்பொழுது ஆசீர்வதிப்பார்? When does He bless us? வெறுமையான பாத்திரமாய் இருக்கிற பொழுது தேவன் நம்மை He ஆசீர்வதிப்பார். blesses us when we are empty vessels. அந்த பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக ஆசீர்வதிப்பார். Our God will bless us until we overflow. ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய சுதந்திரமாக இருக்கிறார். Because our God, He is the one who takes care of us. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய சுதந்திரமாக இருக்கிறாரா? Is God the one? அல்லது நீங்கள் அவருக்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிறீர்களா? Is He the one who belongs to you? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, கர்த்தர் உங்களை வெறுமையான பாத்திரங்களாக எதிர்பார்க்கிறார். God wants you to be the empty vessel so that He can give you the inheritance that He has prepared for you. இன்னும் ஒரு பாத்திரத்தை வேதத்திலே இருந்து நாங்கள் பார்க்க போறோம். We're going to look at another type of vessel in the Bible. சங்கீதம் 31வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். We turn to Psalms chapter 31 verse 12. அங்கே அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. The word of God says like this. செத்தவனைப் போல் எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். I am forgotten as a dead man out of mind. உடைந்த பாத்திரத்தைப் போல் ஆனேன் என்று தாவீதடிகள் தேவ சமூகத்திலே கதறுகிறதை நாங்கள் பார்க்கலாம். And I am like a broken vessel. That is how David cried out to the Lord. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, உடைந்து போன பாத்திரம், அதாவது நான் உயிரோடு இருக்கிறேன், ஆனாலும் எனக்குள்ளே என்ன இல்லை, ஒரு உற்சாகம் இல்லை, உடைந்து போய்விட்டேன். so he's coming here at a state where he's fully broken. Even though he's living, he feels like a dead man. அவர் எப்படி உடைந்து போனார் என்று முதல் வசனங்களை நாங்கள் வாசிக்கிற பொழுது, So when we first read this verse, அவர் சொல்லுகிறார், எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன், துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. it says, have mercy upon me, O Lord, for I am in trouble. My eye is consumed with grief, yea, my soul and my belly. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. For my life is spent with grief, and my years with sighing. என்னுடைய அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. My strength fails because of my iniquity. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவருக்கு அரைக்களிப்புமானேன். And my bones are consumed. I was a reproach among all my enemies, but especially among my neighbors. வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போகிறார்கள். ஹல்லேலூயா. And fear to mine acquaintance, they that did see me without fled from me. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நீங்கள் இன்றைக்கு இருக்கிறீர்களா? are you in this same kind of situation? உங்களை கண்டவர்கள் The one who உங்களுக்கு saw முகம் you, கொடுக்காமல் did they ignore you? அவர்கள் தங்களை மறைத்துக் கொண்டு போகிறதை நீங்கள் பார்க்கிறீர்களா? And did they flee from you without showing their face to you? உங்களை நிந்தையாய் பேசுகிறார்களா? Are they speaking bad about you? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, இப்படிப்பட்ட ஒரு பாத்திரம், உடைந்து போன பாத்திரம். this is a type of vessel that has been broken. அப்படி என்று சொன்னால் நம்மை நேசித்தவர்களாலே கூட நாங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கலாம்? Because even what could you be? The people who loved you, they could have. நாங்கள் மறக்கப்பட்டிருக்கலாம். They could have been forgotten. நாங்கள் எங்களோடு அன்பாய் இருந்தவர்களாலே The ones who once loved you, நாங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம். you might be pushed away from them. ஒருவேளை அவர்கள் நினைக்கலாம், அவர்கள் எங்களை துன்பப்படுத்துகிறார்கள் என்று அவர்கள் நினைக்கலாம். They might think that that you have been hurting them or that you have done something to them. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ, But our Lord God,
அவருடைய சமூகத்திலே உடைந்த பாத்திரமாக நாங்கள் வருகிற பொழுது When we come to him as broken vessels, எங்களுடைய பாத்திரங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். he blesses our vessels. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, என் தேவன் நம்மை உடைந்த பாத்திரமாக அல்ல, our God does not see us as a broken vessel. அவர் நம்மை தமக்கு உகந்த பாத்திரமாக மாற்றுகிறார். He ஹல்லேலூயா. changes us into vessels that are worthy of him. தான் விரும்புகிறபடி நம்முடைய வாழ்க்கையை அவர் தமக்கு உகந்த பாத்திரமாக மாற்றுகிறார். He changes us and transforms us into vessels that he wants to use. இன்றைக்கு எத்தனையோ மக்களை நாங்கள் பார்க்கலாம். Today we might see many people, உலகத்திலே உடைந்து போய் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையிலே many people that might have been lost and be pushed away by their என் loved ones. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை ஒப்புக்கொடுக்கிற பொழுது When Jesus Christ was crucified, அவர் உடைந்து போனவராக தன்னை அங்கே ஒப்புக்கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். we can see that he offered himself as a broken man. அவர் தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதிலும் உடைக்கப்பட்டவராக அங்கே பிதாவினிடத்திலே தன்னுடைய ஆவியை ஒப்புக்கொடுக்கிறதை His பார்க்கிறோம். mind, body and soul were broken, and that's how he dedicated and offered himself to the Holy Spirit. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, இன்றைக்கு என் இயேசு கிறிஸ்து அப்படியாக உடைக்கப்பட்டார் என்று சொன்னார். if our Lord Jesus Christ was being broken like that today, எதற்காக? for who? இன்றைக்கு உடைந்து போன பாத்திரங்களாக இருக்கக்கூடிய என்னையும் உங்களையும் அவர் உயிர்ப்பிக்கும்படியாக என் தேவன் தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே ஒப்புக்கொடுத்தார். It is for us because he crucified himself so that you and me can have eternal life. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். look upon the face of our Lord Jesus Christ. அவருடைய கல்வாரி அண்டைக்கு வாருங்கள். Come to the Calvary. நீங்கள் ஒருவேளை உடைந்து போயிருக்கலாம். You might have been broken. நீங்கள் ஒருவேளை நம்பினவர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம். You might have been pushed aside by your loved நீங்கள் ones. ஒருவேளை உங்களை உயர்வாய் பேசினவர்களிடத்திலே இருந்து நீங்கள் ஒருவேளை விசிலப்பட்டிருக்கலாம். The ones who once spoke highly of you, they might have been put you down. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, But my dearly beloved children of God, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். do not worry about anything. நீங்கள் எதையும் திரும்பி Do பார்க்காதீர்கள். not look back at anything. எனக்காக உங்களுக்காக உடைக்கப்பட்ட சிலுவையிலே நொறுக்கப்பட்ட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். Only look upon the face of the Lord Jesus Christ, who broke himself for you and me. அவர் என்னையும் உங்களையும் உடைந்து போன எங்களுடைய வாழ்க்கையை அவர் கட்டுவதற்காக என் தேவனாகிய கர்த்தர் சிலுவையிலே தன்னை ஒப்புக்கொடுத்தார். In order to build your broken life once again, God, Jesus Christ, gave himself up for us. அவர் எனக்காக உங்களுக்காக நொறுக்கப்பட்டார். Jesus Christ was broken for you and me. என்னையும் உங்களையும் வாழவிப்பதற்காக என் ஆண்டவராகிய தேவன் அவர் தன்னை தாமே என்ன செய்தார்? தன்னை தாமே சிலுவையிலே ஒப்புக்கொடுத்தார். அருமையானவர்களே, So he gave himself up for you and I. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் நேசிக்கிறவராக இருக்கிறார். God has loved you and me. அவரிடத்திலே வருகிறவர்களை அவர் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. God never pushes away anyone who comes to him. நீங்கள் எப்படிப்பட்ட நிலையிலே இருந்தாலும் பரவாயில்லை. It doesn't matter what kind of state you might be என் in. இயேசுவினிடத்திலே நீங்கள் வாருங்கள். He said to come to me. அவர் நீங்கள் உடைந்து போய் இருந்தால் உங்களை உருவாக்குவார். ஹல்லேலூயா. God will transform you. அவர் உருவாக்கி உங்களை மகிழ்விக்கிற தேவன். அருமையானவர்களே, Our God is the one who will create you and transform you. ஏனென்றால் தன்னுடைய பிள்ளைகள் ஒருபோதும் உடைந்து போகக்கூடாது. Because his children should never be broken. எல்லோரையும் அவர் நேசிக்கிறவர். He loves every single person. எல்லோரையும் அவர் உருவாக்குகிறவர். He is the one who creates everyone. அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. That is the kind of God that we follow. வேதத்திலே நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே வாசித்து பாருங்கள். If you read from Jeremiah in the Bible, அங்கே 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். if you read from chapter 18 verse 4, குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாத்திரம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. and the vessel that he made of clay was marred in the hand of the potter. ஒரு குயவன் என்ன செய்கிறான்? களிமண்ணை எடுத்து அந்த திரிகையிலே வைத்து ஒரு பாத்திரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். So we can see the potter here, he's trying to make a vessel out of clay. அந்த பாத்திரத்தை எவரும் உடைக்கவில்லை. No one else broke it, அந்த பாத்திரம் அவனுடைய கையாலே உடைந்து போகிறது. but it was marred by his own hands. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். So he made it again another vessel as seemed good to the potter to பாருங்கள், make it. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, You see here, my dearly beloved children of God, குயவன் அந்த பாத்திரத்தை வனைந்து கொண்டிருக்கிற பொழுது உடைந்ததினாலே
You can see that because the first time when he made this clay pot that it was broken. அது உடைந்து போயிற்று என்று சொல்லி அதை எடுத்து அவர் ஒதுக்கி போடவில்லை. So just because it was marked in his hands, he didn't put it away. அல்லது அந்த பாத்திரத்தை அந்த மண்ணை என்ன செய்யவில்லை, வேற இடத்திலே வீசி போடவில்லை. He didn't throw away that broken vessel. அந்த அதே மண்ணை He took that same clay, தன்னுடைய பார்வைக்கு எது சரியாய் படுகிறதோ and whatever seemed good to the potter, அந்த விருப்பத்தின்படி அவர் இன்னும் ஒரு பாத்திரமாக அதை வணைந்தார் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். see that he made it into another vessel to make it. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர்தான். that's the kind of God that we worship. நாங்கள் எந்த நிலையிலே இருந்து உடைந்து போய் தேவனுடைய சமூகத்திலே வந்தாலும், Doesn't matter in what kind of state we are in when we come to worship the Lord. நாங்கள் உடைந்து விட்டோம், ஒன்றுக்கும் உதவும் என்று சொல்லி நம்மை ஒரு கரையிலே அவர் தூக்கி போடுகிறவர் அல்ல. Just because we think that we are unworthy of God, and He doesn't put us aside. அப்படியாக நம்மை எடுத்து தாம் விரும்புகிற பிரகாரமாக நம்மை ஒரு புதிய பாத்திரமாக நம்மை வணைகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. He's the one who takes us broken and He will transform us into a new vessel. என்னுடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு குயவனாக இருக்கிறார். That's the kind of shepherd He is. அவர் பாத்திரங்களை ஆசீர்வதிக்கிறவர். He's the one who blesses these vessels. எப்படிப்பட்ட பாத்திரங்களை? What kind of vessels? வெறுமையான பாத்திரங்களை, Empty vessels. உடைக்கப்பட்ட பாத்திரங்களை, Broken vessels. மனது உடைந்து போயிருக்கக்கூடிய பாத்திரங்களை, Vessels that have been broken. எல்லாராலும் கைவிடப்பட்ட பாத்திரங்கள், Vessels that have been left out by everyone else. இனிமேல் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிற பாத்திரங்கள், Vessels that are worried that they're not good for anything anymore. எல்லாவற்றையும் அவரிடத்திலே கொண்டு வருகிற பொழுது, Whenever all of them are brought to the Lord, அவர் அத்தனை பாத்திரங்களையும் எடுத்து, He will take all of those vessels நீ உதவாதவன் என்று சொல்லாதே, and He will say, don't say that you are unworthy. நீ வெறுமையானவன் என்று சொல்லாதே, Don't say that you're empty. நீ உடைக்கப்பட்டவன் என்று சொல்லாதே, Don't say that you're broken. இதோ உன்னை என்னுடைய உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன். He said, I have written your name in the palms of my hands. இன்று முதல் நீ என்னுடைய கைகளிலே விலையேறப்பெற்ற பாத்திரமாய் இருப்பாய் என்று சொல்லி என் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அருமையானவர்களே, He says that you are so worthy of me and you are my vessel. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அருமையானவர்களே, You should receive this kind of blessing, my dear. தேவன் உங்களிடத்திலே வேறு எதையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. God has not been expecting anything else from you. உங்களிடத்திலே பொன்னையோ பொருளையோ அவர் எதிர்பார்க்கவில்லை. God didn't ask for gold or anything else. நீங்கள் இருக்கிற வண்ணமாக உங்களுடைய நிலையிலே தேவன் சமூகத்துக்கு வாருங்கள். God said, come as you are. அவருடைய சமூகத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். And He said to come to my presence and என் dedicate yourself. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். And God will bless you. ஆம், அருமையானவர்களே, Yes, my dearly beloved children of God. அப்படிப்பட்ட பாத்திரங்களை என் தேவன் எடுத்து என்ன செய்கிறார்? So what does God do with such kind of vessels? அந்த பாத்திரங்களை அவர் ரட்சித்து, He will give them the salvation. இப்பொழுது அந்த பாத்திரங்களை ரட்சிப்பின் பாத்திரங்களாக மாற்றுகிறார். He turns ஹல்லேலூயா. them into vessels of salvation. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God. ஒருவேளை ஒரு காலத்திலே நான் அப்படியாக வாழ்ந்தேன். I was living a life like that before. வெறுமையான பாத்திரமாக, I was an empty vessel. உடைந்து போன பாத்திரமாக, I was living a life like a broken vessel. எல்லாராலும் மறக்கப்பட்ட பாத்திரமாக, I was a vessel that was forgotten by everyone. எல்லாராலும் கைவிடப்பட்ட பாத்திரமாக, I was a vessel that everyone left out. எல்லாரும் என்னை நிந்திக்கிற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக இருந்தேன். அருமையானவர்களே, I was a vessel that no one wanted to have. ஆனால் என் தேவ சமூகத்திலே நான் முற்றுமுழுதாக என்னை அர்ப்பணித்தேன். But I came to the presence of the Lord and I dedicated முழங்காலில் fully. குந்தினேன். I went on my knees and I தேவ prayed. சமூகத்திலே மன்றாடினேன். I asked the Lord. என் தேவன் என்னை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். And my God, He took me as His child. அன்றில் இருந்து இன்று வரையிலும் என்னை ரட்சிப்பின் பாத்திரமாக மாற்றினார். From ஹல்லேலூயா. that day on, He changed me to a vessel of salvation. Hallelujah. இன்றைக்கு அவருடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா. And now from that day on, I have been taking up the cup of salvation and I call upon the name of the Lord. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, Yes, my dearly beloved children of God. நீங்கள் நொந்து போய் இருக்கலாம், வேதனையோடு வாழலாம். You might be hurt or you might be living with sorrows. ஆனால் தேவனிடத்தில் நீங்கள் வருகிற பொழுது, But when you come to the Lord, அவர் நீங்கள் உடைந்து போன உங்களை எடுத்து அவர் தான் விரும்புகிற பாத்திரமாக
மூலமாக ஒரு புதிய உருவத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். But what God does is when you come to His presence, He will take you and He will mold you in the vessel that He wants you to be. அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற ரட்சிப்பின் சந்தோஷம். That is the cup of salvation. That is the joy of salvation that we receive. அன்றைக்கு இந்த பாத்திரம் உடைந்து போய் இருந்தது. That day the cup was broken. ஆனா இன்றைக்கு இந்த பாத்திரம் ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரம்பி வழிகிறது. But today that cup has been running over. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, அப்படிப்பட்ட ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் வாருங்கள் அருமையானவர்களே. come forward and come to the presence of the Lord to receive this kind of blessing. ஒரு மனிதனிடத்திலே அல்ல, You cannot go to the humans to receive ஒரு this. மந்திரியிடத்திலே அல்ல, You cannot go to receive this from a saint. என்னையும் உங்களையும் உருவாக்கக்கூடிய குயவனிடத்திலே வாருங்கள். You can't get this from a prime minister, but come to our shepherd. எங்களுடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். He knows what kind of vessels we are. தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நம்மை அவருடைய கண்கள் கண்டது அருமையானவர்களே. Because before we were created in the mother's womb, He knew us. நாங்கள் வாழ்க்கையிலே உடைக்கப்படுவோம் என்பதும் என் தேவனுக்கு தெரியும். Because our God also knows when we are being broken. என்னுடைய வாழ்க்கையிலே நான் எல்லாவற்றையும் இழந்து போவேன் என்றும் தேவனுக்கு தெரியும். Our God also knows that we are going to lose things in life. ஆனால் இவைகளின் பிற்பாடு நான் தேவனிடத்திலே வர வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். But our God has the expectation that even after you lose things, that you will come to His presence. என் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுக்கிறவர். Because our God is a God who will give us new life. அவர் ஒரு புதிய பலத்தை நமக்கு கொடுக்கிறவர். He gives us a new strength. அவரிடத்திலே வருகிற பொழுது அவர் நம்மை தமக்கு சித்தமான முறையிலே நம்மை உருவாக்குகிறவர். Our God creates us in the ways that He wants us to be. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? Have you accepted this God? அவர் ஒருபோதும் உங்களிடத்திலே எதையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. Our God has not expected anything from us. அவர் விரும்புகிறது எல்லாம் Everything that He desires. என்னுடைய பிள்ளைகளுடைய பொக்கிஷமாகிய இந்த இருதயத்திலே இருந்து, இந்த பாத்திரத்திலே இருந்து ரட்சிப்பின் சந்தோஷம் பெருக வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அருமையானவர்களே, Our God wants us to receive the cup of salvation. நாங்கள் ரோமர் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். If we turn our Bibles to Romans chapter 9 verse 23. தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை தெரியப்படுத்த சித்தமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். And that He might make known the riches of His glory on the vessels of mercy which He had afore prepared unto glory. அப்படி என்றால் தேவன் இந்த பாத்திரங்களை அவர் எப்படியாக எதற்காக அவர் மனைந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால், So for what reason is He gathering these vessels? அவருடைய மகிமையை எங்களுடைய பாத்திரத்திலே இருந்து வெளிப்படுத்துவதற்காக அவர் என்னையும் உங்களையும் மனைந்து கொள்ளுகிறார். It is so that His glory shall be shown through our hearts. அவருடைய மகிமைக்காக நம்மை உருவாக்கினவர். அவருடைய மகிமைக்காக நம்மை உருவாக்கினவர். He has created us for His glory. அப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கிற பொழுது, When we offer ourselves in His glory, இந்த மண்ணான பாத்திரம், ஒரு நாள் அழிந்து போகிற இந்த பாத்திரம், when the one day that before our lives will be lost, தேவனுடைய மகிமைகளை வெளிப்படுத்துகிறதான பாத்திரமாக மாற்றப்படுகிறது. we ஹல்லேலூயா. should be changed into vessels that will show the glory of God. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, நாங்கள் இந்த பூமியிலே பிறக்கிற பொழுது எல்லாவற்றையும் நாங்கள் கொண்டு வந்தது கிடையாது. when we came to this world, we didn't come with all this wealth and all these things, luxuries that we have right now. ஆனால் இந்த பூமியை விட்டு நாங்கள் கடந்து செல்லுகிற பொழுது கூட இதையுமே கொண்டு போக முடியாது. But even when we leave this world, we will not be able to take any of these worldly things with us. ஆனால் இந்த வாழ்கிற நாட்களிலே நாங்கள் தேவனுடைய மகிமையை இந்த மண்பாண்டங்களின் மூலம் நாங்கள் வெளிப்படுத்த முடியும். But through these vessels that we have, we are able to show the world the glory of God. அது உடைந்து போனதா இருக்கலாம், வெறுமையா இருக்கலாம், கைவிடப்பட்டதா இருக்கலாம். It might be empty, it might be broken, it might be எதுவா இருந்தாலும் பரவாயில்லை. It doesn't matter what type of vessel தேவ it is. சமூகத்திலே பாருங்கள். Come to the presence of the Lord. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. தேவன் உங்களுடைய பாத்திரங்களை ஆசீர்வதிப்பார். May God bless all of your vessels. அன்றைக்கு அந்த விதவையின் வீட்டிலே இருந்த அந்த வெறுமையான பாத்திரங்களையும் தேவன் நிரம்பி வழிய செய்தார் அல்லவா? Did our God not fill all of the vessels that lady had? உடைந்து போய் தேவனுடைய சமூகத்திலே தன்னை ஒப்புக் கொடுத்த தாவீதினுடைய அந்த பாத்திரத்தை அவர் ஆசீர்வதித்தார் அல்லவா? Did God not bless that vessel of David that was broken? சத்துருக்கள் முன்பதாக அவருடைய தலையை உயர்த்தினார் அல்லவா? Did He not lift up His horns in front of His enemies? எண்ணெயினால் அவருடைய தலையை அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? Did He not
bless the heads with oil. அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு என்னையும் உங்களையும் அபிஷேகம் பண்ணும்படியா இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறார். That same God has come here to fulfill you. நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போறேன். I'm going to pray for you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். God is going to bless you. அப்படிப்பட்ட தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம் அருமையானவர்களே. Let's all dedicate ourselves and offer ourselves to that. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் குயவனாக இருக்கிறார். God is our shepherd. அந்த குயவனுடைய கையிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். Let's all offer ourselves to this God. அவர் தமக்கு விரும்பின பாத்திரமாக நம்மை மாற்றுவார். He will change us into that vessel that God desires us to be. Hallelujah. Hallelujah. குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான குயவனே குயவனே படைப்பின் காரணரே பாத்திரமாய் விளங்க செய்திடுமே வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே என்னையும் அவ்வித பாத்திரமாய் வரைந்து கொள்ளுமே குயவனே படைப்பின் காரணரே வீணை போகாத பாத்திரம் நான் கிருபையால் உகந்ததாக்கிடுவே வீணை இல்லாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே விலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுவே தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுவே உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுவே குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக உம்மை நன்றிகளோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வெறுமையான பாத்திரமாக
உடைக்கப்பட்ட பாத்திரமாய் இருந்த எங்களை ஆண்டவரே நீர் உருவாக்கி வெளியேற பெற்றவர்களாக எங்களை மாற்றி இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே எங்கள் மீது வைத்த உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளாய் இன்றைக்கு நின்று உம்மை ஆராதிக்க வைக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளைக்காக நன்றி சொல்லுகிறேன். எங்களை விரும்புவார் இல்லாமல் இருந்த வேளையில, எங்களை வருத்தவர்களாய் இருந்த வேளையிலே கர்த்தாவே இன்றைக்கு அப்பா உம்முடைய நாமத்தினாலே அப்பா எங்களை ஏற்றுக்கொண்டவர்களாய் நீ மாற்றி இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் தகப்பனே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அப்பா அவர்கள் இருக்கிறதான நிலைகள் ஒவ்வொன்றை நீர் அறிந்திருக்கிறீர் என் தெய்வமே. அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே நீர் அவர்களை விளையாட பெற்றவர்களாக மாற்றினீராக. ஹல்லேலூயா ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் விளையாடப்பட்டவர்கள். நீர் ஆண்டவரே உம்முடைய விளையாடப்பட்ட ரத்தத்தினால் உம்முடைய பிள்ளைகளை கழுவி சுத்திகரித்து உம்முடைய பிள்ளைகளாக மீட்டுக் கொண்டிருக்கிறீரப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரை உயர்த்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். வெளியேற பெற்றவர்களாக மாற்றுவீராக ஆண்டவரே. பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாக மாற்றுவீர்களாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்றுவீராக. ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே இந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் என் தெய்வமே. அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே அவர்களையும் நீர் உகந்த பாத்திரங்களாக மாற்றுகிறாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்றுகிறாக. இயேசு கிறிஸ்துவே உம்முடைய வெளியேற பெற்ற நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் எல்லோருமாய் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியாக தேவ ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய உன்னியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Dearly beloved children of God, கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. may God bless each and every one of us. என் தேவன் உங்களோடு பேசி இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe our God has spoken to you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless each and every one of us. தொடர்ந்து எங்களுடைய ஜெப வேளைகள் இருக்கின்றன. We have our weekly prayer meetings. நீங்களும் உங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கலாம். You can join us in prayer. உங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். We are ready to pray for you wholeheartedly. ஒருவருக்காக ஒருவர் நாங்கள் ஜெபிக்க காத்திருக்கிறோம். We are waiting to pray for each other. ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். And we are inviting all of you. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless each and every one of you. ஆமென், ஆமென்.